Good evening to all. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லாஸ்ட் கிளாஸ் லைட்டாக சொல்லியிருப்பேன், மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லெட்டு ஜிங்கிறது குரூப் இருக்குது, கச்சு கேங்கிறது அதுக்கு நார்மல் சப் குரூப் இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி கச்சு கிராஸ் கேன்னு எழுதுறோன்னு அர்த்தம்னா ஜி இஸ் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் கச் அண்ட் கேன்னு அர்த்தம். சரிங்களா, இன்டர்னல்னால் ரெண்டு சப் குரூப்ஸ். ஸோ குரூப்போட சப் குரூப் வச்சு நம்ம இது பண்ணுறோம், ரைட்டுங்களா. வி சே தட் G is internal direct product of Kach cross K if இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்டு குரூப்பும் ரெண்டு இதுவும் நார்மல் சப் குரூப்பின் ஜியாக இருக்கணும், ரெண்டுமே நார்மல் ஜியாக இருக்கணும், ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு செட்டுக்கு ப்ராடக்ட் வந்து ஜின்னு வரணும். சரிங்களா, ஆக்சுவலாக இந்த ரெண்டாவது கண்டிஷனும் இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டாவது கண்டிஷனுக்கு பதில் இப்படி எழுதிக்கலாம். எவ்ரி எலமெண்ட் G belongs to G can be written as G is equal to Kach K, where Kach belongs to Kach, K belongs to K ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ரைட். அப்போ பொதுவாக என்னென்னா எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் இது அந்த குரூப்பும் அந்த ஐடென்டிட்டியும் அதுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இது வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது எந்த ஒரு குரூப்பும் என்னது இது ரெண்டும் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். சரிங்களா, இது போக வேறு ஏதாச்சும் நார்மல் சப் குரூப் இருப்பான்னு தேடணும். இது ஐடென்டிட்டியும் ஜியை தவிர வேறு ஏதாச்சும் நார்மல் சப் குரூப்பை வச்சு இந்த மாதிரி எழுத முடியுமான்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, ரைட். ஸோ இதே கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம லீனியர் அல்ஜிப்ரால படிச்சிருப்போம். விங்கிறது வெக்டார் ஸ்பேஸு, W1 W2ங்கிறது சஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு விங்கிறது இன்டர்னல் டைரக்ட் சம் ஆஃப் டூ சஸ்பேசஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ்லேயும் சஸ்பேஸ்லேயும் 0 மட்டும்தான் காமனாக இருக்கணும். ரெண்டு அந்த வெக்டார் ஸ்பேஸ் சம் வந்து வீன்னு வந்து வரணும்னு சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு போல் டேரெக்டாக இந்த ஒரு கண்டிஷனே போதும். ஓகேங்களா, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் வி கேன் பி யூனிக்லி ரிட்டர்னஸ். ஓகே, இதை யூனிக்னஸ்க்கு தான் இந்த ரெண்டு இது போடுறோம். ஓகேங்களா, ஸோ யூனிக்னஸ் வரும்போது இந்த ரெண்டு கண்டிஷன் தேவையில்லை, இது மட்டும் போதும். சரிங்களா, ஸோ இது லீனியர் அல்ஜிப்ராவில் ஒரு முக்கியமான கான்செப்ட். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சம் ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். சம் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ S3யில் பார்க்குறோம். S3 எடுத்துக்கிறோம். S3 is not internal direct product of any of its normal subgroups other than identity E and S3. இது ரெண்டு வச்சு மட்டும்தான் எழுத தர முடியுமே தவிர வேறு எதையும் வச்சு எழுத முடியாது. என்ன காரணம்னா S3க்கு மூணு நார்மல் சப் குரூப், ஒன்று வந்து சிங்கிள்டன் E, அடுத்து வந்து S3 A3. இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம S3 இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் எழுத முடியும். இது இருக்க ஒன்று நார்மல் இன்னொன்று எதுவுமே இல்லை, அதனால் இது எழுத முடியாது. சரி, S3 வந்து இட்ஸ் நாட் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் நார்மல் சப் குரூப் அதர் தென் தீஸ் டூ. சரிங்களா, ரைட். அதே நேரத்தில் வேறு என்ன ட்ரை பண்ணலாம்னா, ஸோ அதை இங்கே எழுதிப்போம். therefore S3 இஸ் நாட் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் கச் அண்ட் கே. கச்சு கே என்னது இந்த இதை தவிர இருக்கக்கூடிய மிச்ச நார்மல் சப் குரூப்பாக இங்கே இருக்காது. இருக்கிறது ஒரே ஒரு நார்மல் சப் குரூப் தான் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2 வந்து குவாட்டர்னியன் குரூப்ஸ். இது கேஸ் 8 எலமெண்ட்ஸ். இப்போ இது வந்து என்ன பண்ணணும், இது Q8 இஸ் நாட் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் நார்மல் சப் குரூப்ஸ் அதர் தென் தீஸ் டூ. பார்ப்போமா அது என்னன்ட்டு. இப்போ குவாட்டர்னியன் குரூப்புக்கு நார்மல் சப் குரூப்ஸ் என்ன வரும், 1 1 -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இவ்வளோ மட்டும்தான் என்னது இது Q8க்கு நார்மல் சப் குரூப்ஸாக இருக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுக்கும் ப்ராடக்ட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல அந்த ப்ராடக்ட். சரிங்களா, ஸோ Kach2 வந்துடும், இது Kach3 வந்துடும். ரைட். ஸோ அடுத்து நான் வந்து இதை வச்சு பண்ணுறேன். இதை வச்சு பண்ணும்போது என்ன வரும்னா Kach2 Kach3க்கு வந்து Kach3 வந்துடும். அதே மாதிரி Kach4 வந்துடும், Kach6 வந்துடும். கரெக்டாக Kach5 வந்துடும். ரைட். அடுத்து நான் இது ரெண்டுக்கும் பண்ணுறேன். ஸோ Kach2 Kach4 கண்டுபிடிக்கும்போது என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே வரும். சரிங்களா, Kach2க்கும் இது இங்கே இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு அதாவது 4 எலமெண்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது தான் நம்ம ஹோல் குரூப் கிடைக்கும். இந்த 4 எலமெண்ட்ஸ் நார்மல் சப் மிக்ஸ் பண்ணும்போது தான் இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். Kach3 Kach4 வந்து ஹோல் குரூப் வந்துடும். அதே மாதிரி Kach3 Kach5 ஹோல் குரூப் வந்துடும், Kach4 Kach5 ஹோல் குரூப் வந்துடும். சரிங்களா, ஸோ என்ன காரணம் வந்து ஹோல் குரூப் வந்துடும், பட் ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸஸாக அந்த -1ங்கிறது இருக்கும். சரிங்களா, அதனால் ஸோ எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பை வச்சு நம்ம இதை வந்து ஜியை வந்து Q8 வந்து இன்டர்னல் டைரக்ட் சம்மாக எழுத முடியாது. சரிங்களா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகேங்களா, ஸோ Q8 இஸ் நாட் அன் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் நார்மல் சப் குரூப். எந்த நார்மல் சப் எடுத்து ப்ராடக்ட் பண்ணாலும் Q8 கொண்டு வந்துடலாம். சம் நார்மல் சப் குரூப் வச்சு என்னது Q8 கொண்டு வந்துடலாம். பட் அது காமனாக வந்து என்னது ஐடென்டிட்டியை தவிர வேறு ஒரு எலமெண்ட் இருக்கும். சரிங்களா, இது ஒரு கான்செப்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா செட் 6 எடுத்துக்கலாம்.
இது வந்து சைக்ளிக் குரூப். ஸோ கச்சுங்கிறது 0 2, 4. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு சப் குரூப்பாக இருக்கும், இதுவும் சப் குரூப்பாக இருக்கும். இது எபிலியனாக இருக்கிறதுனால இந்த சப் குரூப்பில் நார்மலாக இருக்கும். சரிங்களா? இப்போ கச்சு கே இங்கே ஆப்ரேஷன் வந்து அடிஷன் மாடலில் 6 அடிஷன் மாடலில் 6. ஸோ இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் போடுறோம். நமக்கு இது கிடையாது, ஹோல் குரூப் கிடச்சிது. ஸோ ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் வந்து 0 மட்டும்தான். அப்போது இப்போ இந்த ரெண்டு சப் குரூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை டைரக்ட் சம்மாக எழுத முடியும். ஸோ இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் கச் அண்ட் கேவை எழுத முடியும். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 4 வந்து கிளைன் 4 எடுத்துக்கிறோம். கிளைன் 4 வந்து இது எபிலியன் குரூப்பு. ஸோ இது ஒரு சப் குரூப்பு, இது ஒரு சப் குரூப்பு. ஸோ இது நார்மலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கச்சுக்கே கண்டுபிடிக்கிறோம், ஹோல் குரூப் வந்துருச்சு. அப்போது ஸோ ரெண்டுக்கும் காமன் ஐடென்டிட்டி மட்டும்தான் ஹோல் குரூப் ப்ராடக்ட் ஐடென்டி வந்ததுனால கச்சு கிராஸ் கேன்னு எழுதிக்கலாம். கிளைன் 4 கச்சு கிராஸ் கேன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இது ஜென்ரலாக இப்போ ஜி வந்து கச்சு கிராஸ் கேன்னு எழுதுறோம்னா இஃப் அண்ட் ஒன்லி எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி பிலாங்ஸ் டு ஜி கேன் பி யூனிக்லி ரிட்டன் அஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு கச்சு கே வேர் கச்சு பிலாங்ஸ் டு கச் கே பிலாங்ஸ் டு கே. இது ஆல்ரெடி ஃபஸ்ட் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம நிறையா சம்மு பண்ணலாம். சரி, இன்டர்னல் டைரக்ட் சம்னா ரெண்டு நார்மல் சப்ஸ்பேஸ் நார்மல் சப் குரூப் இருந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னா இன்டர்னல் செமி டைரக்ட் ப்ராடக்ட். இன்டர்னல்னால் சப் குரூப்ஸ். ஓகேங்களா? செமி டைரக்ட் ப்ராடக்ட் அதிலே பாதி இருக்குது. செமினா ஹாஃப்னு அர்த்தம். இப்போ ரெண்டுமே நார்மலாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். சரிங்களா? அங்கே என்ன பார்த்தோம்னா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்ஸில் ரெண்டுமே நார்மலாக இருக்கணும். இங்கே அது தேவையில்லை. ஸோ இங்கே கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இல்லாட்டி கச்சு பி நார்மல் சப் குரூப்பாக ஜியாக இருக்குது, கேங்கிறது ஜஸ்ட்டு சப் குரூப்பாக இருக்குது. கேங்கிறது ஜஸ்ட்டு சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்குது. இது நார்மலாக இல்லைன்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? இப்போ இதுக்கு நோட்டேஷன் பாருங்கள். ஜி வந்து கச்சு இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனாங்கன்னா இந்த சிம்பிள் போட்டு இப்படி போட்டு இந்த ஓப்பன் இந்த இடத்துல ஓப்பனாக இதுதான் நார்மலாக இருக்கும். முக்கியமானது இது நார்மல், இது நான் நார்மல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுறோம்னா என்ன மீனிங்னா ஜி இஸ் ஏ இன்டர்னல் செமி டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் கச் அண்ட் கேன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ வி சே தட் ஜி இஸ் இன்டர்னல் செமி டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் கச் அண்ட் கேனா இந்த மாதிரி எப்போ சொல்ல முடியும்னா அதே தான், சேம் டெஃபினிஷன் தான். அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று, ரெண்டுமே அங்கே நார்மலாக இருக்கணும், இங்கே ஏதாச்சும் ஒன்று நார்மல் இருந்தாலும் போதும். அதான் கான்செப்ட். இதுக்கு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. ரைட்டுங்களா? சேம் கண்டிஷன். அங்கே ரெண்டுமே நார்மல், இங்கே அட்லீஸ்ட் எல்லாம் செமின்னு எழுதியிருப்போம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நார்மலாக இருந்தாலே போதும். ஸோ இதில் முக்கியமான நோட்டேஷன் என்னென்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சப்போஸ் கே செமி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எல்லுன்னு போட்டாச்சுன்னா இது கே தான் நார்மலாக இருக்கும். இது நார்மல், இது ஜஸ்ட் சப் குரூப்பாக இருக்கும். இந்த மாதிரி போட்டாச்சுன்னா அதுமாதிரி சில நேரம் சிம்பிள் இந்த மாதிரி மாற்றி இப்படி போடுவாங்க. இப்படியும் போடலாம். இப்படி போடும்போது இது நார்மலாக இருக்கும், இது சப் குரூப்பாக இருக்கும். அதனால் இந்த நோட்டேஷனையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆல்ரெடி நம்ம முன்னாடியே குரூப் வந்து எபிலியன் அதெல்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இந்த டேபிள் காலம் கொடுத்துருப்போம்ல, இந்த பாருங்கள். ஸோ டேபிள் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர்டருக்கு இந்த மாதிரி எழுதியிருப்போம். அப்போ ஆர்டர் 12ல் செட் 3 இஸ் செமி டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் செட் 4. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எழுதியிருப்போம். சரிங்களா? இதெல்லாம் எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். இப்போ S3 எடுத்துக்கிறோம். S3 குரூப்பு A3 நார்மலாக இருக்கா? ஸோ இன்னொரு சப் குரூப் வந்து 1,2ன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போது கச்சுங்கிறது A3ன்னு எடுத்துக்கிட்டேன், இதை வந்து கேன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன வரும்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். கச்சு கே ப்ராடக்ட் பண்ணுறேன். சரி, ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஹோல் குரூப்பே வந்துடும். அப்போது S3 இஸ் அ செமி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் S3 அண்டு திஸ் சப் குரூப். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து டிஎன் டைகடல் குரூப் எடுக்கும்போது இது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனல் குரூப்பு கிராஸ் செமி டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ். இது ரிஃப்ளெக்ஷன். ரைட்டுங்களா? இது ரெண்டும் காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது நார்மல், இது நான் நார்மல் சப் குரூப்பு. இது ரெண்டுக்கும் ப்ராடக்ட் பண்ணும்போது ஹோல் குரூப்பே வந்துடும். சரி, அதனால் டிஎன்னை வந்து செமி டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2 குரூப்ஸை சப் குரூப்ஸாக எழுத முடியும். சரிங்களா? அதேமாதிரி S4 எடுத்துக்கலாம். சேம் S4னா A4 கிராஸ் சைக்கிள் 1,2. சரிங்களா? ஸோ இது இப்படி கொடுக்க முடியும். சரிங்களா? இதெல்லாம் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி A4னா என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் செமி டைரக்ட் ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டு, எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டு, இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்டு, இன்டர்னல் செமி டைரக்ட் ப்ராடக்ட்லாம் முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா
சிம்பிள் குரூப்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் குரூப் என்னென்னு பார்த்துட்டு கிளாஸ் ஈக்குவேஷன் பார்க்கணும். அப்புறம் சைலோஸ் தியரம் பார்க்கணும். பார்த்துட்டோம்னா குரூப் தியரி ஓவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர் ரியல் அனாலிசிஸ் ஆர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம இது பண்ணணும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போகும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா நீங்களாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரிங் தியரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குரூப் தியரி தான் நிறையா இருக்கும், ரிங் தியரி கம்மியாக தான் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு ரிங் தியரி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீல்டு தியரி ஸ்டார்ட் பண்ணணும். மூணையும் முடிச்சிட்டோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா முடிஞ்சிடும். சரிங்களா? ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நமக்கு டைம் அதிகமாக எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.